வணக்கம். 3 மொழி கொள்கையை எதிர்க்கிறது. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் எதிர்க்கிறார்கள். ஏன் எதிர்க்கிறாங்க? ஏற்கனவே சென்ற தேர்தலில் நீட் எதிர்ப்புன்னு சொன்னாங்க. அது இங்கே பருப்பு வேவலை. அது என்ன காரணம்னா, மெடிக்கல் சீட்டை பல லட்சங்களுக்கு விற்று கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஏழை எளிய மாணவன் கூட மருத்துவர் ஆகலாம் என்ற அந்த ஸ்கீம் தான் நீட் எக்ஸாம். திறமை உள்ளவன் மருத்துவர் ஆகலாம். அதில் சம்பாதிச்சவங்க இப்போ சம்பாதிக்க முடியாது. இப்போது அடுத்தது 3 மொழி கொள்கை. முதல்ல மத்திய அரசிடம் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க 3 மொழி கொள்கைக்கு. இப்போ அரசியல் காரணங்களுக்காக எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம், இந்த 3 மொழி கொள்கைங்கும் போது இப்போ முதல்வர் மகள் செந்தாமரையாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும், இப்படி திமுகவின் முக்கிய தலைவர்கள் குழந்தைகளும் சரி, அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலையும் சரி, எல்லாமே சிபிஎஸ்சியில் ஹிந்தி இருக்குது, ஹிந்தி கட்டாயம். ஆனால் ஒரு அரசு பள்ளி மாணவன் படிக்கக்கூடாது, ஹிந்தியை படிக்கக்கூடாது, ஏன்னா இலவசமாக படிக்கக்கூடாது தான் அவங்க இது. ஏன்னா சம்பாதிக்க முடியாது, நம்ம இப்போ கொள்ளையடிக்க முடியாது. இதுக்காக தான் அவங்க எதிர்க்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நம்ம திராவிட மாடல்னு சொல்கிறோம்ல, நீங்கள் திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறோம்ல, திராவிட மொழிகள் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ், இந்த 4 மொழியில் ஒரு மொழியை, விருப்ப மொழியை ஏதோ எடுத்து படிக்கலாம்ல. தமிழ், ஆங்கிலம், இருமொழி கொள்கை. ஒரு மொழி எக்ஸ்ட்ரா, ஒரு மொழியை விருப்பப்பட்டு ஒரு மொழியை படிக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு என்ன வந்துச்சு? அரசு பள்ளி மாணவன் ஒரு மொழி படிக்கக்கூடாதா? பணக்காரன் பெரிய பெரிய அமைச்சர் மாமன் மட்டும் தான் படிக்கணுமா? இது ஒன்று. அடுத்தது டாஸ்மார்க்கில் இப்போ சில மாதங்களுக்கு முன் வீரங்கிற சரக்கை விட்டுருக்காங்க. வீரன் தமிழில் திராவிட மாடல் அரசு செய்த ஒரே சம்பவம் என்னன்னா, வீரங்கிற சரக்கை தமிழில், டாஸ்மார்க்கில் தமிழில் வீரங்கிற சரக்கை கொடுத்தது தான் பெருமை. எப்பா குடிச்சு பொண்டாடி தாலி அரித்து கொடுத்து குடும்பத்தை நடத்தணும்னு நிற்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் கடையில் வீரங்கிற சரக்கை கொடுக்க தெரிஞ்ச உனக்கு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னொரு மொழியை கற்றுக் கொடுக்க மத்திய அரசு இலவசமாக நிதியும் கொடுத்து படிக்க சொன்னால் அதை எதிர்ப்பேங்கிறது எந்த வகையில் நியாயம்?